குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர் ஒன் காம்பனன்ட் சிஸ்டம். அதை குயிக்கா நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் நிறைய கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசியஸ் கிளேப்ரான் ஈக்குவேஷன், ட்ரிபிள் பாயிண்ட், அதாவது நம்ம ரெண்டு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வாட்டர் ஒரு ஒன் காம்பனன்ட் சிஸ்டம்ங்கிறதுனால it is a one component system. அப்ப c equal to 1. அப்ப எத்தனை variables தேவை? How many variables are required to define the water one component system? அப்படின்னு பாத்தீங்கன்னா there are two variables. அதனால தெரிஞ்சுக்கோங்க, there are two variables, pressure and temperature are the independent variables required to define the one component system water completely. Okay, இப்போ நம்ம phase diagram நம்ம வரையணும். எப்படி வரையிறது அப்படின்னா phase diagram, sketch the phase diagram of water and explain கேட்பாங்க. அப்போ எப்படி நம்ம a plot of pressure versus temperature, அதாவது நம்ம pressure-ஐயும் temperature-ஐயும், அதாவது temperature வேரி பண்ணிட்டே இருக்கோம். pressure எப்படி, what is the pressure, அதை நம்ம என்ன செய்யறோம் for water system. This is the phase diagram. It is a plot of pressure versus temperature for water system. Okay, right. இப்போ நீங்க வாட்டர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த ஃபேஸ் டயகிராமை வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது பார்ப்போம். இப்போ there are வாட்டர் மூணு ஃபேஸ் இருக்குது. என்னென்ன ஃபேஸா இருக்குது? ஐஸ் இருக்குது, லிக்விட் வாட்டர் இருக்குது, வேப்பர் இருக்குது, ஆவி இருக்குது. அப்போ என்னன்னா there are three phases in water one component system. There are three equilibria. அப்போ நமக்கு எத்தனை ஈக்விலிபிரியா இருக்குது? மூணு ஈக்விலிபிரியா இருக்குது. அப்ப என்னென்ன ஈக்விலிபிரியம்? there are three curves. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா OA curve, liquid vapor equilibrium. அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது curve OB curve, solid vapor equilibrium, solid ice vapor equilibrium, ice vapor equilibrium. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மூணாவது curve OC curve. அப்ப there are three curves. How many curves? There are three phases, there are three equilibria, there are three curves, right? So அப்போ solid curve, இந்த curve எடுத்துக்கோங்க. இந்த curve எடுத்தீங்கன்னா ice in equilibrium with liquid. So OA curve liquid is in equilibrium with vapor. This is called vapor pressure curve of water. இது vapor pressure curve of water னு சொல்லுவோம். OB curve என்ன சொல்றோம்? sublimation curve. OB curve sublimation curve. இது fusion curve அல்லது melting curve நம்ம சொல்லுவோம், ரைட்டா? சோ இது நம்ம போன கிளாஸ்ல நம்ம இத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதை நீங்க பாருங்க. இன்னொரு வீடியோல நான் ஒன் காம்பனன்ட் சிஸ்டம் வாட்டர் கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இதுல இன்னொரு கர்வ் இருக்கு, நல்லா பாருங்க. இங்க பாருங்க, மெட்டாஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் கர்வ். This curve OA dash, the curve OA dash is called metastable equilibrium curve. அப்ப this curve பாத்தீங்கன்னா இந்த கர்வ்ல ஐஸ் இருக்காது. ஆக்சுவலா liquid தான். இந்த liquid water in equilibrium with vapor, super cooled liquid. This is called super cooled liquid. ஏன்னா நமக்கு ஐஸ் if you அதாவது சடனா கூல் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க, if you suddenly cool, if water is suddenly cooled below its freezing point or melting point, பயங்கரமா -10 20 கிட்ட கூல் பண்ணிடுறீங்க. ஆனா என்ன ஆகும்னா ஐஸ் ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா 0 டிகிரி கீழே போனாலும் ஐஸ் ஃபார்ம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், சடனா கூல் பண்றதுனால அது ஐஸ் ஃபார்ம் ஆகாது. நம்ம ஆனா பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் கீழே -10 இருக்கும், ஐஸ் சூப்பர் கூல்டு. அதுதான் இந்த ஸ்டேட். இது அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. மெட்டாஸ்டேபிள்னாலே இட் இஸ் நாட் a stable equilibrium. once a piece of ice is, once a scratch of ice உள்ள தூக்கி போட்டோம்னா it immediately freezes. அது ஐஸ் ஆயிடும். இது ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். இந்த ஈக்விலிபிரியம் ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். This is unstable equilibrium, metastable equilibrium curve. This is due to supercooled water freezing suddenly below its freezing point. Okay, now அடுத்து பாத்தீங்கன்னா using class இந்த equilibrium curve, there are three equilibrium curves இருக்கு. Three stable equilibrium curves, OA, OB, OC. They are explained by the curve. The equilibrium is quantitatively explained by Clausius Clapeyron equation. Okay, so this is the differential form of Clausius Clapeyron equation, and this is the integrated form of Clausius Clapeyron equation,
இதை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஜாம் சிஎஸ்ஆர்ல கேட்ல கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் சால்வ்ட் அதுக்கு முன்னாடி வந்து வாட் இஸ் ட்ரிபிள் பாயிண்ட், இதை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து the curves OA and OB meet at a point called triple point. The curves ரெண்டு curve இருக்குது, அது மூணு curve கூட எடுக்கலாம். The three curves meet at a point O is called triple point. In the triple point all the faces coexist. எல்லா மூணு ஃபேஸுமே இருக்கும், all the faces coexist. அந்த ஃபேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர், what is the temperature? 0.0075 degree Celsius. வேப்பர் பிரஷர், அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா வேப்பர் பிரஷர் எடுத்தீங்கன்னா 4.58 millimeter mercury. இப்போ அப்ளைங் ஃபேஸ் ரூல் ஃபார் திஸ் ட்ரிபிள் பாயிண்ட் நம்ம F is equal to, இது போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஆன் ஹீட்டிங். இப்போ நான் என்ன செய்யறேன்னா ட்ரிபிள் பாயிண்ட்ல நான் ஹீட் பண்றேன் சிஸ்டத்தை. ஆன் ஹீட்டிங் அட் ட்ரிபிள் பாயிண்ட் there is no change in, நல்லா கவனிச்சுக்கோங்க, டெம்பரேச்சரோ பிரஷரோ மாறாது. அது வந்து கேட்பாங்க சில நேரம். அட் ட்ரிபிள் பாயிண்ட்ல நீங்க வந்து ஹீட் பண்றீங்க, what will happen to the changes? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், பிரஷர் சேஞ்ச் ஆகும், ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் பிகாஸ் ஆல் த ஃபேஸஸ் எக்ஸிஸ்ட். எப்பவும் பார்த்தீங்கன்னா மூணு ஃபேஸ் இருந்தா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நீங்க ஹீட் பண்ண ஐஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். மெல்ட் ஆகும்போது பிகாஸ் ஆஃப் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், மெல்ட் ஆகும்போது ஹீட் அப்சர்வ் ஆகுறதுனால சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இருக்காது, பிரஷரும் இருக்காது. ஸோ ஆன் ஹீட்டிங் அட் ட்ரிபிள் பாயிண்ட் there is no change in temperature or pressure. அதே மாதிரி பிரஷரை கூட்டுறீங்க, effect of increase in pressure also does not change the temperature and pressure because as long as the three phases exist, as long as the three phases coexist. Remember now இப்போ வந்து நான் ஒரு கேஸ் கேட்பாங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன நடக்குது, இந்த ஃபேஸ் டயக்ராம் வச்சுக்கிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, நான் இந்த பாயிண்ட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஐ ஆம் இந்த பாயிண்ட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் இந்த பாயிண்ட்ல இருக்கேன். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த பாயிண்ட்ல டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், ஒரு டெம்பரேச்சர் பர்டிகுலர் டெம்பரேச்சர், நான் பிரஷர் வந்து கூட்டுறேன். நான் எங்க போறேன்னா இந்த பாயிண்ட் போறேன், எக்ஸ்ங்கிற பாயிண்ட். அப்ப என்ன நடக்கும்? இன்க்ரீஸ் பிரஷர் இந்த பிரஷரை கூட்டும் போது வேப்பர்லாம் கண்டென்ஸ் ஆகிடும், லிக்விடா மாறிடும். அப்ப பாருங்க இந்த பாயிண்ட்ல எல்லாமே வந்து என்ன ஆயிடுது, லிக்விடா மாறிடும். சி அதைத்தான் கேட்பாங்க உங்களுக்கு. கீப்பிங் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் and increasing the என்ன செய்றாங்க, we are increasing the pressure, பிரஷரை கூட்றோம், இந்த பிரஷரை வந்து கூட்றோம். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா பிரஷர் வந்து கூடுது. அப்ப இந்த பாயிண்ட் வரும்போது எல்லாமே என்ன ஆயிடும், வேப்பர் கூட லிக்விடா மாறிடும். அதே மாதிரி இன்னொன்று கேட்பாங்க, இந்த பாயிண்ட்ல இருக்கிறேன், நான் இந்த பாயிண்ட்ல இருந்து நான் என்ன செய்றேன், இந்த பாயிண்ட் ஐ அம் அட் திஸ் பாயிண்ட் 0, இது வந்து ஒரு என்ன வச்சுக்கலாம், டி வச்சுக்கலாம், ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட நான் இப்போ கீழே வர்றேன், நான் கீழே வரேன்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து கீழே வரேன்னா என்ன அர்த்தம், பிரஷரை குறைக்கிறேன். இப்போ பிரஷரை குறைச்சா என்ன ஆகும், லிக்விட் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு வேப்பர். அது கேட்பாங்க உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. அதே மாதிரி நான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சைடு போறேன், டெம்பரேச்சர் குறைக்கிறேன், டில இருந்து நான் டி பாயிண்ட்ல இருந்து என்ன செய்யறேன், நான் டெம்பரேச்சரை வந்து குறைச்சா என்ன ஆகும், அது திரும்ப அதே மாதிரி பிரஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். நான் பிரஷரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்குது இந்த பாயிண்ட்ல, நான் என்ன செய்யறேன், டெம்பரேச்சரை குறைக்கிறேன். டெம்பரேச்சர் குறைச்சா என்ன ஆயிடும், வேப்பர் கூட லிக்விடா மாறிடும், அதே மாதிரி நான் டெம்பரேச்சரை கூட்டினா லிக்விட் கூட வேப்பரா மாறிடும். ஸோ எல்லாமே வேப்பர் ஆயிடும் இந்த ஸ்டேட்ல இங்க வரும்போது. அட் ஈக்விலிபிரியத்துல திஸ் இஸ் தி ஈக்விலிபிரியம் கர்வ், liquid water and vapor are in equilibrium, right? So you are disturbing the equilibrium. Okay, now we will solve few problems. எப்படி கேக்குறாங்க அப்படினு பாருங்க. இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி ஒரு ப்ராப்ளம் கேக்குறாங்க. ஐஐடி ஜாம்ல சிஎஸ்ஆர்ல கேட்பாங்க. the vapor pressure of water vapor pressure at 95 degree Celsius is 334 millimeter pressure. What will be the vapor pressure at 100 degree Celsius? அதாவது இத கொடுத்திருக்காங்க, இந்த சொன்ன மாதிரி அதாவது 95 டிகிரிக்கு 634. நான் இப்போ என்ன செய்யறேன்னா 100 டிகிரி ஆக்குறேன், டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி ஆக்கிட்டேன், டெம்பரேச்சர் கூட்டுறேன். அப்ப என்ன வேப்பர் பிரஷர் இருக்கும்? அப்ப T1 வந்து எவ்வளவு, given data நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், using the Clausius Clapeyron equation we can calculate the
T2 நம்ம T2 கேட்டிருக்காங்க. சாரி என்ன கேட்டிருக்காங்க? T2 கேட்டிருக்காங்க. அப்போ T1 equal to 95 degrees Celsius, 95 plus 273 is 368. ஏன்னா எப்பவுமே டெம்பரேச்சரை கெல்வினுக்கு மாற்றணும். SI யூனிட்டுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ கெல்வினுக்கு மாற்றுறீங்க. அடுத்து T1 வந்து 634 மில்லிமீட்டர். ஏன்னா அது மில்லிமீட்டர்லேயே வச்சுக்கலாம். நம்ம வந்து மில்லிமீட்டர்லேயே ஆன்சர் கேட்டிருக்காங்க. அதே இது நமக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும். அப்போ P1 equal to மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்த டெம்பரேச்சர் வந்து இந்த டெம்பரேச்சருக்கு என்ன ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷர், வாட் இஸ் தி, அப்போ நம்ம என்ன சார் டெல்டா ஹெச்எஃப் கொடுத்துருக்காங்க, டெல்டா ஹெச்பி கொடுத்துருக்காங்க, ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அல்லது ஜூல்ஸில் கொடுத்துருக்காங்க, இல்லை கேலரிஸில் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அதை இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, எப்படி யூனிட் கன்வர்ஷன்லாம் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அது வருது அடுத்த 2வது செம்மில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். P2 இந்த எக்ஸ்பிரஷனில் P2 by 634 மில்லிமீட்டர். இதில் மில்லிமீட்டர் ஏன் போகிறோம்னா P2 மில்லிமீட்டரில் கிடைச்சிடும் ஆன்சருமே. ஸோ ஃபோர் இந்த டெல்டா ஹெச்பி போட்டேன் 8.314 ஜூல் பெர் கெல்வின். எப்போவுமே யூனிட் போடுங்க. 373 நமக்கு இந்த மல்டிபிள் 373 T2, T1 வந்து 368 divided by T1 into T2, 368 into 373. ஓகே, ஸோ இன்னொரு சம் சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சிமிலர் சம்ஸ் will be asked in your exam also and also in competitive exam. Competitive examல தியரி கேட்க மாட்டாங்க, only problems will be asked. The theory அதாவது சில நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா, whether you have understood the concept அப்படிங்கிறத பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ here let us solve a problem based on Clausius Clapeyron equation. We have studied in phase rule. The specific volumes of ice and water at melting point 0 degrees Celsius are 1.0907 centimeter cube and 1.001 centimeter cube. What do you mean by specific volume? The volume occupied by 1 gram of ice. This is the volume occupied by 1 gram of ice. This is the volume occupied by 1 gram of water at 0 degree Celsius. What would be the change in melting point of ice per atmosphere increase of pressure? That is, you are increasing the pressure by 1 atmosphere. You are increasing the dP equal to 1. dP equal to 1. You are given the heat of fusion equal to 80 calories per gram. It is given in gram. You remember. Okay, we will see now what is the formula to be used, what are the given data, and we will try to solve this problem. So for solving this problem, the Clausius Clapeyron equation for equilibrium process, this is for physical equilibrium process. It can also be applied for chemical equilibrium process. According to Clausius Clapeyron equation, for ice in equilibrium with the water, dP by dt equal to delta Hf heat of fusion divided by T Vl minus Vs. Okay. In the problem, the following data are given. For example, specific volume is given. It is now converted into molar volume. What is molar volume? 1 mole of water equal to 18 gram. Therefore, 1 gram, what is the volume? Specific volume 1.0907 per gram centimeter cube. Now into 18. That is 18 gram. 1 mole of water occupies, 1 mole of ice occupies this much volume. Therefore, 1 centimeter equal to 10 power minus 2 meter. Therefore, 1.0907 into 18 into 10 power minus 6, because 10 centimeter cube, 10 power minus 6 meter cube per mole. Similarly, for molar volume of water, specific volume, the volume occupied by 1 gram is given, 1 gram. Therefore, into 18 into meter cube in SI unit, meter cube per mole. Therefore, 10 power minus 6. And the heat of fusion is given 80 calories per
gram. Now it is per gram, therefore into 18 for 1 mole. 1 mole of water is equal to 18 gram per mole. Therefore you always put unit, whether it will get cancelled, you always put unit. This is very, very important when you solve for competitive examination, etc. Okay, now into 1 calorie. Here 1 calorie equal to 4.184 joules per calories. In joules, in SI unit, all of them are converted into meter cube, joule per mole, etc. And even dP, increase in pressure. What is the change in pressure? 1 atmosphere. And what is asked is dt. They have asked the effect of increase of pressure on the melting point of ice. Okay, so 1 atmosphere equal to, you know, in 101325 Newton per meter square. Therefore, on substituting the given data in the formula, I have inverted the Clausius Clapeyron equation. dP by dt is dt by dP, because we are going to calculate dt. So dt by dP, 1 atmosphere equal to 101325 Newton per meter square, equal to T, temperature melting point of ice, 273 Kelvin, into you subtract VL minus Vs. Okay, so ice in equilibrium with the water, therefore VL minus Vs, it will be negative, divided by delta HF in joules per mole, and if you cancel 1 joule equal to 1 Newton into meter, so you will get dt equal to minus 0.0075 Kelvin. So for 1 atmospheric pressure increase in pressure, for 1 atmospheric pressure increase in pressure, the melting point decreases. You see, dP by dt in the theory we have seen dP by dt is negative. Therefore, the increase in pressure decreases the melting point, whereas the decrease in pressure will increase the melting point. Okay, so similar problems were asked in GATE, CSIR, etc. So please try to understand and solve the problem. Thank you very much.